Hi guys, welcome to Zero&One. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா வேர்ட்ப்ரெஸ்ல எப்படி மெனூஸ் ஆட் பண்ணுறது. ஸோ பேஜஸில் வந்து டெக்ஸ்ட் எப்படி ஆட் பண்ணுறது, இமேஜஸ் எப்படி ஆட் பண்ணுறது. ஸோ அதை பற்றிலாம் நம்ம பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து ஒரு கரோசல் மட்டும் வச்சுருந்தோம். ஸோ இப்போ வந்துட்டு அதில் கீழே நம்ம எப்படி கண்டென்ட்ஸ் ஆட் பண்ணுறது, லேஅவுட்ஸ் எப்படி செட் பண்ணுறது நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து நம்ம எடிட் வித் எலமெண்டாக அதை கொடுத்து நம்ம எடிட் பேஜுக்கு போய்க்கலாம். ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி போட்டிருந்த செக்ஷன். ஸோ இந்த செக்ஷனில் வந்து நம்ம ஒரு கரோசல் மட்டும் வச்சுருந்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா ஒரு இமேஜ் அபவுட் செக்ஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு கண்டெய்னர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கண்டெய்னர். ஸோ இந்த கண்டெய்னரை நம்ம ரெண்டாக பிரிக்க போகிறோம். அந்த கண்டெய்னரை திரும்ப வச்சுட்டு ஸோ இங்கே டைரெக்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த டைரெக்ஷன் எதுக்குன்னா ஹரிசாண்டலாக நம்மளோட காலம்ஸ் பிரிக்கணுமா இல்லை வெர்டிக்கலாக பிரிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம காட்டும். ஹரிசாண்டலில் கொடுத்துக்கலாம். ஹரிசாண்டலில் வச்சுட்டு இப்போது இங்கே ஒரு கண்டெய்னர் எடுத்து நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போது இங்கேருந்து நம்ம டூப்ளிகேட் பண்ணும்போது வந்துட்டு 2 காலம் ஹரிசாண்டல் வியூவில் வந்திருக்கும். ஸோ அதுவே நாம் இந்த இடத்துல வந்துட்டு வெர்டிக்கலாக கொடுத்தோம் அப்படின்னா ஸோ இங்கே சேஞ்சஸ் மாதிரி இருக்குது. பார்த்து தெரியுதா? ஸோ அந்த சேஞ்சஸ் மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் ஹரிசாண்டலுக்கும் வெர்டிக்கலுக்கும் டிஃப்ரென்ஸ். ஸோ நம்ம இங்கே வச்சுக்கலாம். இங்கே வந்துட்டு நாம் அபவுட் செக்ஷனுக்கு என்ன தேவைன்னா ஒரு இமேஜ் ஹெடர். ஸோ இமேஜ், அந்த இமேஜ் இங்கேருந்து எடுத்துக்கலாம். ஸோ திஸ் இமேஜ், இந்த இமேஜுக்கு வந்து நம்ம ஃபுல் இமேஜ் ரெசல்யூஷன் ஃபுல் கொடுத்துட்டு இதுக்கான விட்த் வந்து 100 வச்சுக்கலாம். மேக்ஸிமம் விட்த் ஒரு 80 வச்சுக்கிட்டு ஹைட் நமக்கு நீடடாக செட் பண்ணலாம். எனக்கு ஹைட் தேவையில்லை, நமக்கு ஆட்டோலேயே நல்ல ரெசல்யூஷன்லாம் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஹெட்டிங். இங்கே ஒரு ஹெட்டிங் வச்சுக்கலாம். இந்த ஹெட்டிங்க்கு வந்து நம்ம about us கொடுத்துட்டு இங்கே வந்து ஸ்டைல்ஸ் இதுக்கு மாற்றலாம். ஸோ இங்கே டைப்போகிராஃபியில் வந்துட்டு ஃபாண்ட் ஃபேமிலி வந்து நம்ம பாப்பின்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இது ஒரு ஃபாண்ட் சைஸ் பிக்சல் நமக்கு வந்து ரெம்மில் யூஸ் பண்ணிப்போம். ரெம் வந்து ஒவ்வொரு ரெம் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நிறையா டிஃப்ரெண்ட் டிஸ்பிளே சைஸில் நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஸோ ஒவ்வொரு டிஸ்பிளே சைஸில் பார்க்கும்போது அதோட ரெஸ்பான்சிவ் வந்து ஆட்டோவாக ஜென்ரேட் பண்ணும். எப்படின்னா ஒரு 16 பிக்சல் ஈக்குவல் டு 1 ரெம் ஐ திங்க். ஆமாம், 1 ரெம். ஸோ அப்படிங்கும்போது நம்ம ரெம்மில் யூஸ் பண்ணுவோம். ஒவ்வொரு பிக்சலுக்கு சேஞ்ச் ஆகும்போது வந்து அது ஆட்டோவாக கன்வெர்ட் பண்ணிக்கும். ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறது 2 ரெம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வெயிட்டு வந்துட்டு ஒரு 700 கொடுத்துக்கலாம். ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து அப்பர் கேஸ். ஸோ இது உங்களுக்கு இது ட்ரான்ஸ்ஃபார்ம் சொல்லியிருந்தேன். அப்பர் கேஸ்னால் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்பர் கேஸாக மாறிடும். லோவர் கேஸ்னால் ஃபுல் அண்ட் ஃபுல் லோவர் கேஸ். தேர்ட் ஒன் வந்து கேபிட்டலைஸ்னால் ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டல் பண்ணி கொடுக்கும். ஸோ அப்படி வச்சுக்கிறது. இது நார்மல், இது டிஃபால்ட்டாகவே நமக்கு என்ன நம்ம டைப் பண்ணுறோமோ அதுதான் காட்டும். ஸோ அப்படிங்கிறது நம்ம இதை வந்து அப்பர் கேஸில் மாற்றிக்கலாம். ஸ்டைல் இருக்குது. ஸ்டைலில் வந்து நார்மல், இட்டாலிக், அப்படிக்கு இருக்கும். ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இட்டாலிக் எனக்கு வந்து நார்மலாகவே இருக்கட்டும். நார்மல் தான் நமக்கு பெஸ்ட்டாக. ஸோ டிஃபால்ட்டாக வச்சுக்கலாம். ஸோ டெக்கரேஷன் வந்து கேட்டிருக்கு. டெக்கரேஷன் வந்து அண்டர்லைன் கொடுக்கலாம். ஸோ அப்படி இல்லைனா ஓவர்லைன், லைன் த்ரோ. ஸோ நமக்கு இது டிஃபால்ட்டாகவே இருக்கட்டும், நமக்கு தேவையில்லை. லைன் ஹைட், லெட்டர் ஸ்பேஸிங்னா ஒவ்வொரு லெட்டருக்கான ஸ்பேஸ், வேர்ட் ஸ்பேஸ்னால் ஒவ்வொரு வேர்டுக்கான ஸ்பேஸ். ஸோ இது நமக்கு நீடல, இதை விட்டுரும். இது லைன் ஹைட்னா இது ஹரிசாண்டலாக இருக்குது. வெர்டிக்கலாக ஒரு 2-3 லைன்ஸ் வரும்போது அதுக்கான ஹைட் செட் பண்ணுறதுக்காக இந்த லைன் ஹைட் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது இருக்கட்டும். ஸோ இங்கே வந்துட்டு நாம் டெக்ஸ்ட் எடிட்டர் எதுக்குன்னா நம்ம ஒரு கண்டென்ட் ஆட் பண்ணும்போது டிஃபால்ட்டாக லாரமிக்ஸ் கண்டென்ட் இதில் ஆட் ஆகிடும். ஸோ நமக்கு இங்கே என்ன கண்டென்ட் வேணுமோ அந்த கண்டென்ட் நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நமக்கு லாரமிக்ஸுமே இருக்கட்டும். ஸோ லாரமிக்ஸுமே எனக்கு வேணுங்கிறத இன்னொரு டைம் நான் காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ இங்கே வந்துட்டு நமக்கு இந்த ஸ்பேசஸ்லாம் தேவையில்லை. ஸோ இதையே டூப்ளிகேட் பண்ணிட்டு இன்னொரு டைம் கொடுத்துக்கலாம். ஸோ 2 இதாகிடும். ஸோ இந்த செக்ஷன் எப்படி வச்சுருக்கோம். ஸோ இந்த செக்ஷனுக்கு வந்து நாம் டிஃப்ரெண்ட் பண்ணி காட்டுறதுக்கு இந்த கண்டெய்னர்
ஸோ இந்த அபவுட் செக்ஷன் மட்டும் தனியாக தெரியணும் அப்படின்னா அந்த கண்டெய்னருக்கு நம்ம பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கலாம். பேக்ரவுண்ட் கலர் இட்ஸ் ஒயிட். ஸோ இதை நம்ம கிரேடியண்ட்டாகவும் பண்ணலாம். கிரேடியண்ட்னா டபுள் கலர்ஸ். ஸோ இங்கே நான் எந்த கலர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே ஆல்ரெடி நம்ம பிங்க் வச்சுருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நாம் அந்த கலர்லேயே போகலாம். வயலட். ஓகே, இதில் ஆங்கிள் நம்ம மாற்றிக்கலாம், எந்த ஆங்கிள் எனக்கு வேணும் அப்படின்னு. ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டிஃப்ரென்ஸ். ஒயிட் இங்கே இருக்கா இப்போது. ஸோ இங்கே வந்து நான் மாற்றும்போது வந்து ஒயிட் இந்த சைடில் வருது. ஸோ லொக்கேஷன் இங்கே நான் சேஞ்ச் பண்ணலாம். எனக்கு நிறைய ப்ளூ வயலட் வேணும், அப்படி இல்லை ஒயிட் தான் அதிகமாக வேணும்னா ஸோ அதுக்கு தகுந்த நம்ம லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம இது நார்மலாகவே வச்சுக்கலாம் ஒயிட்லேயே. ஸோ ஒயிட் வச்சுட்டு இங்கே நம்ம பேடிங் பண்ணலாம். பேடிங்னா இந்த செக்ஷன் இருக்குல்ல, இந்த செக்ஷனுக்குள்ளே நாம் ஸ்பேஸ் கொடுக்க முடியும், அது பேடிங். மார்ஜின்னா இந்த இதையே நம்ம சின்னது பண்ணுற மாதிரி, அதை எப்படி சொல்கிறேன்னா இதை ஃபுல்லாக கீழே இறக்குற மாதிரி, ஒரு செக்ஷனையே கீழே இறக்கி கொண்டுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ மார்ஜின் டாப் நான் கொடுக்குறேன். டாப் கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன டிஃப்ரெண்ட் தெரியுதுன்னா இந்த செக்ஷனுக்கு வந்து மேலே இருந்து கீழே வந்துருக்கு. ஓகேங்களா? ஸோ இதே நான் பேடிங் கொடுக்கும்போது வந்து இந்த செக்ஷனுக்குள்ளேயே நமக்கு பேடிங் ஆகுது. அதாவது இது மார்ஜின் வந்து செக்ஷனுக்கு வெளியில், பேடிங் வந்து இந்த செக்ஷனுக்குள்ளே. ஸோ இதுங்க நம்ம கொடுக்குறேன். இது வந்து எதுக்குன்னா லிங்க் வேல்யூ. இப்போ நான் 22 அப்படிங்கிறது டாப்புக்கு மட்டும் தான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த லிங்க் வேல்யூ நான் கொடுக்குறேன் அப்படின்னா எல்லா சைடும் அது 22ங்கிறது அப்ளை ஆகும். ஸோ மார்ஜினுக்கு அதே மாதிரி தான் 31 கொடுத்துருணும். 31 நான் எல்லாத்துக்கும் கொடுத்தேன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் 31லேயே அப்ளை ஆகும். இப்போ நான் ரெடியூஸ் பண்ணேன். ஸோ அந்த டிஃப்ரென்ஷியேஷன் உங்களுக்கு தெரியுதுல்ல. ஸோ அதுக்காக தான் அது கொடுக்குறது. 35 வச்சுக்கலாம். நம்ம 35 வச்சுக்கிட்டு ஸோ இங்கே நாம் வந்து ஒரிஜினல் லுக் பார்க்கும்போது இப்படி இருக்குது. நாம் இதை வந்து கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணலாம். ஆல்ட்ரு பண்ணும்போது இந்த செக்ஷன் இங்கே பார்டர் இருக்குல்ல, இங்கே பார்டர் போயிட்டு பார்டர் ரேடியஸ் பண்ணலாம். டி 15 கொடுத்துட்டு நம்ம பார்டர் ரேடியஸ் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த பார்டர் தெரியுதுங்களா, ரேடியஸ்ங்கிறது. ஸோ இப்போ அந்த கர்வாக வந்துருக்குல்ல, இதுதான் பார்டர் ரேடியஸ். ஸோ இந்த பார்டர் ரேடியஸ் இங்கே நாம் வந்து ஒயிட்டாக இருக்குது. ஸோ இதை நாம் வந்து பாக்ஸ் ஷேடோ பண்ணலாம். பாக்ஸ் ஷேடோனா இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். முன்னாடி வந்து ஃபுல்லாக இதாக இருந்துச்சு, இப்போ வந்து இந்த இடத்துல ஷேடோஸ் இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான் பாக்ஸ் ஷேடோ. இந்த பாக்ஸ் ஷேடோ நம்ம இன்லைனாகவும் கொடுக்கலாம், அவுட்லைனாகவும் கொடுக்கலாம். இது அவுட்லைனில் இருக்குது. இப்போ நம்ம இன்லைனில் இன்செர்ட் பண்ணும்போது வந்து உள்ளே வரும் பார்டர்ஸ். ஸோ இதுக்கான கலர்ஸ் எல்லாமே நம்ம இங்கே மாற்றிக்கலாம். அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே இங்கே நம்ம மாற்ற முடியும். ஸோ இங்கே வந்துட்டு நாம் ஆல்ரெடி இருக்க கலர்லேயே நம்ம செட் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தா தெரிஞ்சிடும் உங்களுக்கு, இது ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுதுல்ல. ஸோ இது இங்கே பண்ணலாம். ஸோ நம்மளோட இமேஜுக்கும் நம்ம அதேமாதிரி செட் பண்ணலாம். இமேஜுக்கு வந்து நம்ம கொஞ்சம் மினிமம் எடுத்து கொடுத்துட்டு ஸோ இந்த இமேஜுக்கு நம்ம பார்டர் ரெடி செட் பண்ணோம். ஓகே, நெக்ஸ்ட் இந்த செக்ஷனை நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கலராக மாற்றோம். ஃபுல் விட்த் கொடுத்துக்கலாம். ஃபுல் விட்னா ஃபுல்லாக இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே வரும். ஸோ இங்கே வந்துட்டு பேக்ரவுண்ட் வந்து நம்ம ஒயிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ தெரியுதுங்களா இந்த செக்ஷன் எப்படி மாறி இருக்குன்னு, ஒயிட். ஸோ இது வந்து இந்த தீம்லேயே உள்ள எஃபெக்ட்டுங்க. இந்த லெஃப்ட் சைடில் இருக்குல்ல, இது நம்ம வேறு தீமில் யூஸ் பண்ணும்போது ஃபுல்லாகவே காட்டும். இது இந்த தீமில் உள்ளதுங்க. ஸோ அதை நம்ம எதுவும் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இங்கே நாம் இப்போது அப்டேட் பண்ணிவிட்டு நம்மளோட லைவ் பேஜை செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. சாம்பிள். ஸோ டிஃப்ரென்ஸ் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, அபவுட் பேஜுக்கானது. ஸோ இது அபவுட் பேஜுக்கு உள்ளது. ஸோ இப்போ நாம் வந்து இதில் இன்னும் கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணலாமா.
நெக்ஸ்ட்டு நாம இதில ஒரு என்ன ஆட் பண்ணலாம்? பட்டன் ஒண்ணு செட் பண்ணலாம். பட்டன் எதுக்குன்னா, ரீட் மோர். இந்த பேஜ்லேருந்து நான் இன்னொரு பேஜுக்கு ரீடைரக்ட் பண்ணுறதுக்காக ரீட் மோர். கிளிக் ஹியர் இருக்கு. ஸோ இங்க நாம வந்து அபவுட் மோர் அபவுட் மோர். ஸோ இங்க வந்துட்டு நாம இதுக்கு ஒரு ஐகான் செட் பண்ணலாம். ஐகான் லைப்ரரியில வந்து ரைட் லாங் ரைட். இது வந்து நம்ம இப்போ பிஃபோர்ல இருக்கு. இதை நம்ம ஆஃப்டருக்கு மாத்திட்டோம். ஐகான் பொசிஷன் வந்து ஆஃப்டர். ஸோ இது வந்து பட்டன். இந்த பட்டன் நம்ம கிளிக் பண்ணும்போது ஒரு பேஜ்லேருந்து ஒரு பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும். ஸோ அதுக்கான லிங்க் வந்து நாம இந்த லிங்க்ல வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். எந்த பேஜுக்கு ரீடைரக்ட் பண்ணுவோம் அப்படி பண்ணணும். ஸோ இது வந்து இன்ஃபோ சக்ஸஸ். அது பட்டன்ஸ்க்குன்னு ஒரு டைப்ஸ் இருக்குல்ல. ஸோ அதுக்காக உள்ளது. ஸோ பட்டனை வந்து நம்ம சென்ட்ரல் லைன் பண்ணிக்கலாம். சென்ட்ரல் லைன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டைலில் வந்துட்டு நமக்கு பார்டர் பெருசாக இருக்குது. பார்டர் வந்து சாலிட் பண்ணிவிட்டு 1 பிக்சல் பண்ணிக்கலாம். திஸ் கலர் வந்து கொஞ்சம் டிம் பண்ணிக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஐகான் கலர் வந்து ஒயிட்டில் இருக்குது. ஐகான் கலர் நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இதை நாம் வந்து அண்ட் ஹோவர் பண்ணும்போது இதோட கலர் வந்து பேக்ரவுண்ட் லைக் கிரேடியன்ட்டில் கொடுக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் this is for யா ஓகே. ஹோவர் பண்ணும்போது இந்த கலர் வரும். மற்றபடி ஒயிட்டில் இருக்குங்க. ஸோ இதை அப்டேட் பண்ணிட்டு லைவ் பேஜில் செக் பண்ணலாம். இது அப்டேட் ஆகிருக்கும். ஓகே. இதை வந்து நம்ம மிடில் பண்ணிக்கலாம். ஏன்னா மேலே கீழே இருக்குல்ல. ஸோ இங்கே போயிட்டு இங்கே வந்துட்டு இருக்குல்ல அலைன் ஐட்டம்ஸ் சென்டர் பண்ணிட்டோம்னா சென்டர் ஆகிடும். இது ஜஸ்டிஃபை கண்டென்ட்டை வந்து சென்டர் பண்ணிக்கலாம். ஓகே. ஜஸ்டிஃபை ஆகிருக்கு இப்போ. ஸோ இப்படி தான் இதை ஆட் பண்ணணும் பட்டன்ஸ்லாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம இதோட கண்டினியூஸ் என்னென்ன பண்ணலாம், அடுத்து என்னென்ன டெக்கரேஷன் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் Zeroo&One. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் நமக்கு நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்காக ஒரு அப்ரிசியேஷனாக இருக்கும்.